ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து முழு எபிசோடுகளையும் இலவசமாக காணுங்கள். இத படிச்சதுக்கு அப்புறமா தான் வேம்பு சார் ஏன் இப்படி இருக்காருங்கறத நான் புரிஞ்சுக்கிட்டேன். நீங்களும் இந்த டைரிய படிச்சாதான் நான் எதனால உங்களை இந்த டைரிய படிக்க சொல்றேன்னு உங்களுக்கே புரியும் தாத்தா. இப்போ உங்ககிட்ட கொடுக்கறது கூட இனிமே நாம என்ன பண்ணலான்னு ஒரு முடிவை எடுக்கிறதுக்காக தான். படிச்சுட்டு ஒரு நல்ல முடிவா சொல்லுங்க தாத்தா. நீங்களும் இந்த டைரிய படிச்சாதான் நான் எதனால உங்களை இந்த டைரிய படிக்க சொல்றேன்னு உங்களுக்கே புரியும் தாத்தா. ஸ்வேதா, என்ன தாத்தா? சித்தார்த் கிட்ட கேட்டா லவ்ஸ் எல்லாம் இல்லங்கறான், வெறும் ஃப்ரெண்ட்னு தான் சொல்றான். அவன் சரியான போர் தாத்தா. உன் ஃப்ரெண்ட் ஸ்வேதா தான் மீரான்னு தெரிஞ்சா ஏத்துக்குவியா மாட்டியா சித்தார்த்? அவளை கஷ்டப்படாம காப்பாத்தணுங்கிற வெறி எனக்கு உங்களை விட அதிகமா இருக்கு. இனி நீங்க என்ன பேசணும்னாலும் அவகிட்ட பேசுங்க. நம்ம காதல அங்கதானே பிறந்தது, அங்கேயே இறந்து போகட்டும். கடவுளே, சித்தார்த்தோட வேதனை புரியாம நானே அவளை இவ்வளவு கஷ்டப்படுத்திட்டேன். எனக்காக தான் அவன் இவ்வளவு பெரிய முடிவு எடுத்திருக்கான். எவ்வளவு தவிச்சிருக்கான். நினைச்சு பாக்குறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. மீராவுடன் இருந்த நினைவலைகளா? அப்போ சித்தார்த்துக்கு பின்னால இவ்ளோ பெரிய காதல் கதை இருக்கு. அதனாலதான் நான் அத்தனை தடவை கேட்டோம் அவன் கல்யாணத்துக்கு நோ சொல்லிட்டு இருந்திருக்கான். ஆனா தாத்தாவுக்காக தான் பொம்மையோட கழுத்துல தாலி கட்டி இருந்திருக்கான். அதனாலதான் அவ கூடவும் சேர்ந்து வாழ முடியாம சித்தார்த் தவிக்கிறான். நல்ல விஷயம் சரியான நேரத்துலதான் கிடைச்சிருக்கு. இத யூஸ் பண்ணி சித்தார்த்தையும் பொம்மையையும் எப்பவும் சேர்ந்து வாழ முடியாதபடி பண்ண போறேன். பொம்மி அதுக்கப்புறம் இந்த வீட்டுக்குள்ளேயே இருக்க முடியாது. அவளை அவளோட வீட்டுக்கே விரட்டி அடிக்க போறேன். என்ன ஒண்ணு, அன்னைக்கு உன்கிட்ட அவ்வளவு கோவத்தோட நடந்திருக்க கூடாது. அப்படி நடந்துக்கிட்டதாலதான் சாவு தேடி வர நான் காரணமாயிட்டேன். நான் சத்தியமா சொல்றேன் மீரா, சத்தியமா சொல்றேன். இதெல்லாம்
சுயநலத்தால பண்ணல. உன் மேல நான் வச்சிருந்த அளவுக்கு அதிகமான காதலாலதான் அந்த விபரீதம் நடந்தது. அத நினைச்சு நினைச்சு அந்த வேதனையோட தவச்சுக்கிட்டே இருக்க மீரா. ஆனா நீ பாடின பாட்ட வேற யாரோ பாடி உன்னோட அந்த நினைவுகளை மனசுக்குள்ள தூண்டி விளையாடுறாங்க. யாரு பண்றாங்க, ஏன் பண்றாங்க, எதுக்கு பண்றாங்கன்னு எதுவுமே எனக்கு புரியல மீரா. ஆனா அவங்க விளையாட்டா பண்ற விஷயம் எனக்கு உயிர் போற மாதிரி இருக்கு. இத புரிஞ்சுக்காம பண்றாங்க. நான் என்ன பண்ணட்டும்? ப்ளீஸ் மீரா, ப்ளீஸ். அவங்களுக்கு இது புரியவே சரியா? வேம்பு சார், மீரா, போங்க தாத்தா. உங்களுக்கு எல்லாமே விளையாட்டு தான். நான் கோயில்ல வச்சு பாடினது வேம்பு சார் கிட்ட நல்ல மாற்றத்தை கொண்டு வரும்னு நினைச்சா அவர் என்னடான்னா என்னமோ ஒரு மாதிரி கோவமா நின்னு தனியா பேசிக்கிட்டு இருக்காரு. நான் போய் நின்னா என் மேல எரிஞ்சு எரிஞ்சு விழறாரு தாத்தா. இந்த பாருமா, அவன் மூஞ்சிய காட்டுறான், எரிஞ்சு விடுறான்னு எந்த நிமிஷமும் மனசை தளர விடாத. எல்லாம் சரியாயிடும் பூமி, கவலைப்படாத. நீ நல்லது நினைச்சு பண்ணும்போது நல்லதுதானே நடக்கும். ஆமா தாத்தா, எனக்கும் அந்த நம்பிக்கை இருக்கு. இந்த பாருமா, நம்பிக்கை மட்டும் இருந்தா பத்தாது. முயற்சியை மட்டும் எப்பவும் கைவிட்டுறவே கூடாது. திரும்ப திரும்ப முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும். அந்த நம்பிக்கைக்கும் முயற்சிக்கும் பலன் இல்லாம போகாதுமா. சித்தார்த் நல்லபடியா மனசு மாறுவான். மீரா எப்படி அவன் மனசுல ஆழமா இடம் பிடிச்சாலோ அதை விட ஆழமா உன்னால இடம் பிடிக்க முடியுமா? உன் அன்பும் அக்கறையும் அதை நடத்தி காட்டுன்னு எனக்கு ரொம்ப நம்பிக்கை இருக்குமா. கண்டிப்பா அந்த பையனோட குட்டை உடைச்சு வெளியே கொண்டு வந்துடலாமா. மீராவோட சித்தார்த்த பொம்மியோட சித்தார்த்தா மாத்திடலாம். என்ன மாத்த போறீங்க? ஏதாவது ரகசியமா? அட ரகசியம் என்னம்மா, உங்களுக்கு தெரியாதது என்ன இருக்கு? எல்லாம் நம்ம பொம்மி விஷயம்தான். தாத்தா, அட விடுமா, கத்திரிக்காய் முத்தினா கடத்தெருவுக்கு வந்துதான் ஆகணும். இவங்க கிட்ட விஷயத்த சொல்லி இவங்க ஐடியாவையும் கேட்போம். டேய், என்னடா இன்னும் பழசையே பேசிட்டு இருக்க? நான் பேசாம இருந்தா மீரா மறுபடியும் வந்துருவாளா? நீ பாடாம இருந்தா மட்டும் மீரா திரும்பி வந்துருவாளா? டேய், ரொம்ப நாள் கழிச்சு நீங்க வந்திருக்கீங்க. தேவையில்லாம பேசி ஒருத்தர் மனசை ஒருத்தர் கஷ்டப்படுத்திக்க வேண்டாம்டா. நானே இப்ப என்ன சுத்தி நடக்கிற விஷயங்களால செம்ம கடுப்புல இருக்கேன். அதனாலதான் உங்க ஞாபகமே வந்துச்சுடா. என்னடா என்னாச்சு? யாரோ ஒரு பொண்ணு என் பழைய விஷயங்களெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு என்கிட்ட விளையாடிட்டு இருக்காடா. பழைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டாங்களா? அது யாரா? நம்ம கூட படிச்சவங்க தான் யாரோ இதெல்லாம் பண்றாங்கன்னு எனக்கு ஒரு டவுட் இருக்குடா. யாரா இருக்கும் தான் நானும் யோசிச்சுட்டு இருக்கேன். அவங்க என்னடா பண்றாங்க? மீரா பாடின அதே பாட்டை எல்லாம் என்கிட்ட போன் பண்ணி பாடுறாங்கடா. எனக்கு என்ன பண்றதுன்னே ஒண்ணுமே புரியல. மீராவோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் லிஸ்ட் எடுக்கணும். அது யாரு என்னன்னு கண்டுபிடிக்கணும். உன்னால கழிச்சு அவங்களுக்கு என்ன ஆக போகுது? நம்ம கூட படிச்சவங்க எல்லாம் குடும்பம், குழந்தை குட்டி, வேலைன்னு எல்லாம் செட்டில் ஆயிட்டாங்களா? நீ என்னடானா பாட்டு பாடினாங்க அது இதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்க? டேய், நீயே கேளுடா. அவ பாடின பாட்டை நான் ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கேன். இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கூட கால் வந்துச்சு. உனக்காக பிறந்தேனே எனதழகா, பிரியாமல் இருப்பேனே பகலிரவா. கேட்டீங்கல்ல? மீரா பாடின அதே பாட்டு. குரல் வேற நல்லா இருக்கு. யாரு என்னன்னு ஒண்ணுமே புரியல. இத்தனை பிரச்சனையில இருக்கும் போது என்ன அலுமினியம் மீட்ல பாட சொன்னீங்கன்னா மீராவோட நினைப்பு அதிகமாகி எனக்கு அப்படியே பைத்தியமே புடிச்சிடும் மச்சான். நானும் இப்பதான் ட்ரீட்மெண்ட்ல இருந்து வந்திருக்கேன். எனக்கு பைத்தியக்காரங்கிற பட்டம் கட்டி ஹாஸ்பிட்டல்ல என்ன சேர்க்கிற எண்ணம் ஏதாச்சும் உங்களுக்கு இருந்தா என்ன பாடுன்னு வற்புறுத்துங்க. சரிடா சித்தார்த், உன் மனசுக்குள்ள இவ்வளவு போராட்டங்கள் இருக்கும்னு நாங்கெல்லாம் எதிர்பார்க்கவே இல்லை. இத்தனை நாள் ஆச்சு, நீ கொஞ்சமாவது மாறி இருப்பேன்னு நினைச்சுதான்டா நாங்கெல்லாம் வந்தோம். சாரி மச்சான். சச்ச,
பரவாயில்ல. இனிமே உங்களை பார்த்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம்தான். இங்க பாருங்கடா, 3 பேரும் வந்திருக்கீங்க. இங்க பாருங்க, இந்த மீரா மாதிரி பேசி விளையாடுறத யாருன்னு கண்டுபிடிச்சு எனக்கு காமிச்சிட்டு போங்கடா. டேய் இங்க பாருடா, நாங்க பாட்டு பாடுன்னு சொன்னா அததான் நீ கேட்கல. அட்லீஸ்ட் இந்த புல்லட்டையாவது எங்க முன்னாடி ஓட்டி காட்டுறா, நாங்க பாக்குறோம். டேய் என்னடா குழந்தை மாதிரி பிஹேவ் பண்றீங்க? டேய் நீ தானே குழந்தை மாதிரி பிஹேவ் பண்ற. நாங்களாம் ஆசையா கேக்குறோம்ல, புல்லட் எடுத்து ஓட்டி காமிக்கிறத விட்டுட்டு இவ்வளவு பிஹேவ் பண்ற. சரி நான் ஓடுறேன்டா, சும்மா எல்லாத்துக்கும் குறை சொல்லிட்டு இருக்கீங்க. கீ கொடு. ஏய் சாவி குடுறா. இந்தாடா. டேய் உனக்கு என்ன பேச்சுலர் பாய்னு நினைப்பா? என்னடா பொண்டாட்டியை ஏத்திட்டு போடா. என்னடா விளையாடுறீங்களா? இப்ப ஏத்திட்டு போறியா இல்லையா? பொம்மி சிஸ்டர் நீங்க வந்து உட்காருங்க. அட வாங்க சிஸ்டர், வந்து உட்காருங்க. உட்காருங்க சிஸ்டர், சொல்றோம்ல போங்க. சிஸ்டர் போய் உட்காருங்க சிஸ்டர். அண்ணா 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 நில்லு, போட்டோ எடுத்துக்கிறேன். அட அவங்க என்னமோ இமயமலைக்கு போற மாதிரி பில்டப் கொடுக்குறீங்க. அவங்க சின்ன ரவுண்ட் தானே போறாங்க. நீங்க டேய் என்னடா இவன் அதுக்குள்ளேயே வந்துட்டான்? அதானே. என்னடா இது அதுக்குள்ளேயே வந்துட்டாச்சு? ஒரு லாங் டிரைவ் போக வேண்டியதானே? என்னம்மா? நீங்க எதுவும் தப்பா நினைச்சுக்காதீங்கண்ணா. அவர் இப்படி நடந்துக்கிட்டதுக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். அட என்னங்க சிஸ்டர், அவ ஏதோ டிஸ்டர்ப் ஆகி வந்திருக்கா. அது கூட எங்களுக்கு புரியாதா என்ன? அதானே, சித்தார்த்து கோவப்படுறதெல்லாம் எங்களுக்கு ஒண்ணும் புதுசு இல்லம்மா. எங்க கிட்ட கோவப்படுறதுக்கும் திட்டுறதுக்கும் அவனுக்கு ஃபுல் ரைட்ஸ் இருக்கு. அத விடுங்க. ஆமா என்ன ஆச்சுன்னு சொல்லுங்க. என்ன ஏதுன்னு புரியல. 2 பேரும் ரோட்ல போகும்போதே அவரு வண்டி ஓட்ட முடியாம ரொம்ப தடுமாறினாரு. நான் என்ன ஏதுன்னு கேட்டேன். அதுக்கும் அவரு பதில் சொல்லல. ஒரு மாதிரி யோசிச்சுக்கிட்டே அப்படியே திரும்பி வீட்டுக்கு வந்துட்டாரு. திடீர்னு ஏன் இப்படி பண்றாருன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. சரி சரி பாத்துக்கலாம் சிஸ்டர், நீங்க எந்த கவலையும் படாதீங்க. அவனை சரி பண்றதுக்காக தான் நாங்க இருக்கோம்ல, நாங்க பாத்துக்கிறோம். சரியா? டேய் வாடா போலாம். வாடா. டேய் என்னடா? டேய் பொம்மி சிஸ்டர் பாவம்டா. ஆசையா உன் கூட ஒரு ரைடு போலான்னு வந்தாங்க. அவங்கள சங்கடப்படுத்துற மாதிரி ஏன்டா உடனே கூட்டிட்டு வந்துட்ட? வேம்பு சார், கொடுங்க. மாமே ரொம்ப 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 சந்தோஷமா இருக்கு மாமி. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்திருக்காங்க. பாட்டு, ஜூஸ், மியூசிக், இதுதான் வாழ்க்கை. நம்ம வாழ்க்கையில என்ன இருக்கு? வாழ்க்கையோட ஒவ்வொரு செகண்டையும் நம்ம அனுபவிக்கணும். அதுக்காக தான் கடவுள் நம்மள படிச்சிருக்காங்க. எனக்கு என்னமோ நான் ரொம்ப ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்றேன். ரொம்ப 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 ஹாப்பியா ஃபீல் பண்றேன். சரிங்க வேம்பு சார்.
பொம்மினிக்கு நான் பண்றது கொஞ்சம் வித்தியாசமா இருக்குல்ல? இவன் கொஞ்சம் கிறுக்க மாதிரி பண்றான்னு. பொம்மி, உண்மையிலேயே நீதான் ரொம்ப பாவம். ஏன்னா நான் வேண்டானா நீ என் கூட ஆடக்கூடாது, எனக்கு வேணும்னா நீ என் கூட சேர்ந்து ஆடணும். நான் சிரிச்சா நீ சிரிக்கணும், நான் அழுதா நீயும் அழணுங்கிறதெல்லாம் ரொம்ப ரொம்ப பெரிய தப்பு பொம்மி. அதைத்தான் உனக்கு பண்ணிட்டு இருக்கேன். ஆனா நான் மனசறிஞ்சு அத எதுவுமே பண்ணல பொம்மி. ஏன் என் மனசுக்குள்ள என்னென்னமோ பண்ணது பொம்மி. அதனாலதான் உன்னை இப்படியெல்லாம் ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டப்படுத்துறேன். எங்க வீட்டுல இருக்க எல்லாரையும் நான் கஷ்டப்படுத்துறேன். ஏன் என்னையும் நான் கஷ்டப்படுத்திக்கிறேன். மம்மி, என் ஃப்ரெண்ட்ஸ் வந்திருக்காங்கல்ல, அவனுங்க எல்லாத்தையுமே கிளறி என்ன மீட் எடுத்துட்டானுங்க. பாட்டு பாடணும்ல, அப்படியே என் மனசு லேசாயிடுச்சு. நான் எடுத்த முடிவு எடுத்ததான். நான் போறேன் காலேஜ் அலுமினியமுக்கு போய் அலுமினி பார்ட்டியில கலந்துக்கிட்டு நான் பாடி கலக்க போறேன் மம்மி. நான் கலக்க போறேன். நீங்க பாரு, இங்க இருக்கிற எல்லாரும் ஒரு புது சித்தார்த்த பார்க்க போறாங்க. புரியுதா உனக்கு? சரிங்க வேம்பு சார், நல்லதுதான். நீங்க படுத்து. இதத்தான் நான் எதிர்பார்த்தேன். டேய், இங்க பாரு, எங்களுக்கு தேவை நீ நல்லபடியா வாழணுங்கிறது தான். தயவு செஞ்சு இனிமேலும் மீரான்னு அதையே சொல்லிட்டு இருக்காதடா. பொம்மி சிஸ்டரோட சேர்ந்து நல்ல சந்தோஷமா இருக்கணும், அதுதான் எங்களுக்கு தேவை. நடக்கும்டா, அதெல்லாம் ஒரே நாள்ல நடக்குமா? நான் மாறத்துக்கு முயற்சி பண்றேன்டா, பாப்போம். டேய், வாயால சொன்னா மட்டும் பத்தாது. அடுத்த தடவை நாங்கெல்லாம் வரும்போது உன் பொண்ணு ஓடி வந்து எங்க கிட்ட உட்கார்ந்து நம்ம காலேஜ் டேஸ் கதையெல்லாம் கேட்கணும். புரியுதா? கண்டிப்பாடா. ஏய், ஆமா, என்கிட்ட இவ்வளவு சொல்றல்ல, நீ ஏன்டா இன்னும் கல்யாணம் பண்ணிக்கல? டேய் விடுறா, இப்ப எதுக்கு அதெல்லாம் பேசிக்கிட்டு? டேய், முதல்ல உன் கல்யாணம் எப்பன்னு சொல்லு. அத பத்தி இப்ப பேச வேணாண்டா. டேய், என்னடா ஆச்சு சொல்லு. இவன் எப்ப பார்த்தாலும் சும்மா குடிச்சுக்கிட்டே தெரியறான்டா. ஏதோ ஜாலிக்கு குடிச்சாலும் பரவாயில்ல, ஆனா அவன் குடிக்கிறதே வாழ்க்கை ஆக்கியிருக்கான்டா. டேய், என்னடா கண்ண சொல்றதெல்லாம் நிஜமா? எதுக்குடா இப்படி குடிக்கிற? என்ன விஷயம்டா உனக்கு? டேய், சொன்னா நீ சங்கடப்படுவ, விட்டு. நான் சங்கடப்படுவனா? நான் என்னடா பண்ண? அதுக்கு காரணமே நீதான்டா. நானா? நான் என்னடா பண்ண உனக்கு? நீ ஒண்ணும் பண்ணலடா. நான் ஒருத்திய உயிருக்கு உயிரா காதலிச்சேன். ஆனா அவளுக்கு என் மேல இம்மி அளவுக்கு கூட காதல் இல்ல. ஆனா அவளுக்கு உன் மேலதான் காதல். என்னடா சொல்ற? ஸ்வேதாவ? ஆமாடா, ஆரம்பத்துல இருந்தே ஸ்வேதானா எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஃப்ரெண்டா இருக்காளே, எப்படி லவ்வ சொல்றது? ஒரு ஃப்ரெண்டு கிட்ட இப்படி நடந்துக்குவியான்னு அசிங்கப்படுத்திட்டா என்ன பண்றதுன்னு ரொம்ப தயங்கிக்கிட்டு இருந்தேன். ஒரு கட்டத்துல நானே என்ன சமாதானப்படுத்திக்கிட்டு சொல்லியே தீரணும்னு முடிவெடுத்ததுக்கு அப்புறமாதான் உங்க 2 பேருக்கும் காதல் கை கூடுச்சு. காதலே பிடிக்காது, கல்யாணமே வேண்டாம்னு சொல்லிக்கிட்டு இருந்த நீ அவளை காதலிக்க ஆரம்பிப்பன்னு நான் கனவுல கூட நினைக்கலடா. என்ன பண்றது? நான் லவ் பண்ண பொண்ண கூட்டிக்கிட்டு நீ பைக்ல ஒன்னா போய் சுத்தினப்பெல்லாம் என் மனசே கேட்கலடா.
அந்த வேதனையெல்லாம் தாங்கிக்கிட்டு தான் உன் கூட இருந்தேன். கடைசியில அவ எனக்கும் கிடைக்காம உனக்கும் கிடைக்காம எட்டாத உயரத்துக்கு போயிட்டாடா. என்னம்மா மும்மூர்த்திகள்லாம் என்ன சொல்றாங்க? சாப்பிட கூப்பிட்டியா இல்லையா? இனிமேதான் கூப்பிடணும் தாத்தா. என்னண்ணா கிளம்பிட்டீங்களா? அண்ணா அண்ணா என்னப்பா? என்னண்ணா? ஏய் டேய் 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 விஜய் டேய் டேய்டா டேய் அண்ணா அண்ணா என்னண்ணா? நான் பேசுறேன், தாத்தா பேசுறாரு, யார்கிட்டயும் எதுவுமே பேசாம போறாரு. ஏதாவது கோச்சிக்கிட்டு போறாரா? தாத்தா உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். மீரா, நீ இந்த உலகத்தை விட்டே போயிட்ட. ஆனா உன்னோட ஞாபகத்துல வாழ்ந்துட்டு இருக்கிற சில பேர் இருக்காங்க. அவங்க மூலமா நீ இன்னமும் வாழ்ந்துட்டு தான் இருக்க. சித்தார்த்த சார் இப்ப வரைக்கும் உன்னையதான் நினைச்சுக்கிட்டு இருக்காரு. பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருக்காரு. தயவு செஞ்சு அவரு பழைய மாதிரி மாறத்துக்கு நீ உதவி செய், சரியா? எனக்கு தெரிஞ்சு உனக்கு அவர் மேல எந்த கோவமும் இருக்காதுன்னு நினைக்கிறேன். யாருன்னு பாருமா. சாப்பாடு ரெடியா இருக்கு, சாப்பிடுமா. லட்சுமி ஒரு நிமிஷம் இரு. என்னங்க ஏன் ஒரு மாதிரியா பேசுறீங்க? அதெல்லாம் ஒண்ணு இல்ல. ஆமா, உன் பேர் என்னம்மா சொன்ன? என்னம்மா படிச்சிருக்க? அது அது காலேஜ். சொல்லு, காலேஜ்ல என்ன படிச்சிருக்க சொல்லு. பிஏவா, எம்ஏவா, இல்ல டிப்ளமோவா? என்ன படிச்சிருக்க? ஏங்க ஏங்க அந்த பொண்ணை போட்டு இப்படி மிரட்டிட்டு இருக்கீங்க? ஏய், பேசாம இருக்க போறியா இல்லையா? உங்ககிட்ட கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லு. என்ன படிச்சிருக்க? அதிரசம் வித்த, சரிதானே? என்ன எதுவும் பேசாம நிக்கிற? நீ சித்தார்த்தோட பொண்டாட்டி தானே? ஒழுங்கா போயிடு. மறுபடியும் நீ வீட்டு வாசல்ல நிக்கிறத பார்த்தேன், கண்டிப்பா போலீஸ்க்கு போன் பண்ணி உன்னை அப்படியே அள்ளி போட்டுட்டு போக சொல்லிருவேன். போங்கறல. பிள்ளையாரப்பா, எப்படியாவது நான் நினைச்ச காரியத்தை சாதிக்கணும். நீதான் எனக்கு இந்த விஷயத்துல ஒரு துணையா இருக்கணும். ஐயோ, என்ன இந்த பொண்ணு வெயில்ல இப்படி நிக்கிறாளே. என்னங்க என்னங்க,
அந்த பொண்ணு நம்ம வீட்டுக்கு எதிரிலேயே நின்னுட்டு இருக்காங்க. நீயே அவளை பார்த்த நம்ம இருக்க வேண்டியதானே? மனசு கேக்கலங்க. அந்த பொண்ணை பார்க்க ரொம்ப பாவமா இருக்குங்க. அவ என்னதான் சொல்ல வரான்னு கொஞ்சம் கேளுங்க. இந்த விஷயத்துல என்னால மாற முடியாது. அந்த சித்தார்த் நம்ம ஸ்வேதாவை கொன்னவன். என்னால அவனை மன்னிக்கவே முடியாது. பேசாம இரு. என்ன ப்ரோ, ரொம்ப நேரமா வெயிட் பண்றீங்க போல? இல்ல ப்ரோ. எங்க ப்ரோ ஒர்க் பண்றீங்க? இல்ல ப்ரோ, நான் இங்க பிசினஸ் பண்ணிட்டு இருக்கேன். சாரி ப்ரோ, புகை உங்களை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுதோ? இல்ல பரவாயில்ல, ஓகே. இந்தாங்க ப்ரோ, இந்த சாக்லேட் சாப்பிடுங்க, இருமலுக்கு சரியா இருக்கும். இந்தாங்க. இல்ல பரவாயில்ல, வேண்டாம். சாப்பிடுங்க ப்ரோ, தொண்டை கரகரப்பு இதமா இருக்கும்ல. குடிங்க ப்ரோ. வாங்க சார், வாங்கம்மா, வாங்க. வாமா. ரொம்ப சந்தோஷம். நான் சொன்னதுக்காக நீங்க இவ்ளோ தூரம் வந்திருக்கீங்க. ரொம்ப நன்றி. அதனால என்னம்மா, உன்னை நாங்க என் பொண்ணு மாதிரி நினைச்சுதாம்மா இத பண்றோம். சரி வாங்க, உள்ள வாங்க. உட்காருங்க. சார், நான் உங்ககிட்ட ஏற்கனவே சொன்னதுதான். நான் இங்க இருந்தா வேம்பு சார் உங்ககிட்ட வந்து பேசுறதுக்கு தயங்குவாரு. நான் கொஞ்சம் மறைவா இருக்கேன். அவர் வந்து உங்களை சந்திச்சு பேசினதுக்கு அப்புறம் நான் வரேன். சரிம்மா. சரிம்மா. பொம்மி ஒரு பிளான் போட்டு அதை செயல்படுத்த பார்த்தால, அந்த பிளானுக்கு மேல ஒரு பிளான் போட்டு அவளை கட்டும் கட்டி அடிக்கிறது என்னோட ஸ்டைல். அட, இது பொம்மியே எதிர்பார்க்காத ட்விஸ்டா இருக்குமே. மேடம், நாங்க ரெடி மேடம். வெயிட் வெயிட், உங்களுக்கான இறை வந்துகிட்டே இருக்கு. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. உங்களுக்கான இறை வந்துருச்சு. காட்டுல சிங்கம் வேட்டையாடுற மாதிரி அவனை நல்லா வேட்டையாடுங்க. ஒரு செகண்ட் கூட அவனை விட்டு கூடாது, புரியுதா? ஓகே ஓகே மேடம், நாங்க பாத்துக்கோம். அவனை ஒரு வழி பண்ணிடுங்க. பேமெண்ட் டபுள் உங்க கைக்கு வரும். ஓகே ஓகே மேடம். சிஸ்டர், பாத்து கூட்டிட்டு போங்க. நாங்க பாத்து கூட்டிட்டு போறோம். சரி சரி, வாங்க சார், உள்ள போலாம். பாத்து சார், பாத்து வாங்க. பாத்து சார், பாத்து. இந்த கண்கொள்ளா காட்சியை பாக்குறதுக்கு பொம்மிக்கு மட்டும்தான் கொடுத்து வச்சிருக்கு. நம்ம எந்த லட்சணத்துல இருந்தோன்னு சித்தார்த்துக்கு தெரிய வேண்டாமா? ஓகே, உன் ஐடியா எனக்கு புரிஞ்சிடுச்சு. இப்ப பாரு. நான் வேற வேம்பு சார் முன்னால போக முடியாதே. இங்க
இங்க இருந்து போலாமா? சரி வா. ஒரு நிமிஷம் இருங்க, தயவு செஞ்சு போயிடாதீங்க. ஏதோ தப்பு நடந்திருக்கு. என்னம்மா என்ன இதெல்லாம்? இந்த கொடுமையை பாக்குறதுக்காக தான் இங்க 2 பேரும் இங்க வர சொன்னியா? அது வேம்பு சார், என்ன பண்றீங்க வேம்பு சார்? ஏன் இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க? வேம்பு சார், என்ன வேம்பு சார், நீங்க எல்லாரும் பாத்துட்டு இருக்காங்க. இங்கதான் இருக்கியா? வேம்பு சார், இந்த உலகம் ரொம்ப படைக்கப்படல, பாட்டும் கூத்துமா சந்தோஷமா இருக்குதான் படைக்கப்பட்டிருக்கு. அவன் சந்தோஷமா இருந்தாதான் மிக பிடிக்கும். ஆடு, கமான் மம்மி, கமான். வேம்பு சார், சத்தத்தை ஏத்துறா. வேம்பு சார், வாங்க சார், வாங்க சார், போலாம் வேம்பு சார். சார், ஏதோ தப்பு நடந்திருக்கு சார். நான் சத்தியமா சொல்றேன் சார். இது நான் தினமும் பாக்குற வேம்பு சாரே இல்ல. யாரோ என்னவோ பண்ணிட்டாங்க. இந்த பாருமா, நீ சொன்னது ஒண்ணு, ஆனா இங்க நடக்கிறது ஒண்ணா இருக்கு. இவன் என்னமோ என் பொண்ணு ஞாபகத்துக்கே இருக்கான்னு சொன்ன. பாட்டு கூத்து பொண்ணுங்க இப்படி என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கான். இதை பாக்குறதுக்காக எங்களை இங்க வர சொன்ன. தயவு செஞ்சு எங்களை விட்டுருமா. நீயும் இனிமே எங்களை தேடி வந்துடாத. இல்ல சார், சார் போகாதீங்க. என்ன ஆச்சு? கார்ல போன வரைக்கும் தான் ஞாபகம் இருக்கு. அதுக்கப்புறம் என்ன ஏதுன்னு ஒண்ணுமே தெரியல. ஒரு இடத்துல கார் பிரேக் டவுன் ஆச்சு. அதுக்கப்புறம் என்ன ஆச்சு? ஒரு கார்ல லிஃப்ட் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு ஒண்ணுமே புரியலையே. நான் எப்படி வீட்டுக்கு வந்தேன், என்ன நடந்துச்சுன்னு பேசாம பொம்மி கிட்ட கேட்டு பார்க்கலாமா? வேண்டாம், தேவையில்லாம அவகிட்ட கேட்டு அவளையும் பயமுறுத்த வேண்டாம். போன் ஆன்ல இருந்தா தானே திரும்ப திரும்ப கூப்பிட்ட அத பண்ணு இத பண்ணுன்னு டார்ச்சர் பண்ணுவ. நான் போன் ஆஃப் பண்ணிட்டா என்ன பண்றேன்னு பாக்குறேன். என்ன மன்னிச்சிருங்க வேம்பு சார். இப்படி மீரா மாதிரி பேசி உங்களை கஷ்டப்படுத்தணுங்கிறது என் நோக்கம் இல்ல. உங்க மனசுல இருக்கிற பழைய விஷயங்கள் எப்படியாவது அழிஞ்சு போகணும்.
பண்ணாத குற்றத்துக்காக நீங்க அனுபவிக்கிற வலி, வேதனை, குற்ற உணர்ச்சி இப்படி எல்லாத்துல இருந்தும் உங்களை மீட்டெடுத்து நான் கொண்டு வரணும். மத்தவங்கள மாதிரி நீங்களும் ஒரு சாதாரணமான ஒரு சந்தோஷமான வாழ்க்கைய வாழணும் வேம்பு சார். அன்னலட்சுமி அத்தை கூட இருந்திருந்தா இதத்தான் விரும்பியிருப்பாங்க. அதத்தான் நான் உங்களுக்கு பண்ணணும்னு நினைக்கிறேன். முள்ள ஏறிச்சுன்னா அதை எடுக்கும் போது வலிக்கதான் செய்யும். அதுக்காக அதை அப்படியே விடுறது தப்பில்லையா? அந்த மாதிரிதான் இதுவும். கொஞ்சம் பொறுத்துக்கோங்க வேம்பு சார். உங்க மேல இருக்கிற அன்பால தான் நான் இதை பண்றேன். எப்படியாவது உங்களை காலேஜ் ஃபங்க்ஷன்ல பாட வைக்காம நான் விட மாட்டேன். அது வரைக்கும் இந்த வேதனைய எனக்காக பொறுத்துக்கோங்க. வேம்பு சார், மறுபடியும் சொல்றேன், என்ன மன்னிச்சிருங்க. ஐயோ, வேம்பு சார் போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிருக்காரு போல. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.